ஈடிவி பாரத் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில் நாம் சொல்ல இருப்பது ஆடி அமாவாசை. மாதம் ஆடி அமாவாசை வந்தாலும் இந்த ஆடி அமாவாசையும் எதற்காக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது? அனைத்து இந்து மக்களும் தன்னுடைய மூதாதையர்களுக்கு, இறந்த மூதாதையர்களுக்கு, பிதர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு, இறை வழிபாடாக செய்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், மாதங்கள் 12. இந்த 12 மாதங்களில் இந்து மத சாஸ்திரத்திலும், தர்மசாஸ்திரத்திலும், ஜோதிட சாஸ்திரத்திலும் இரண்டாக பிரித்திருக்காங்க. ஒன்று உத்தராயணம், மற்ற ஒன்று தட்சிணாயனம். உத்தரம் என்றால் வடக்கு, தட்சிணம் என்றால் தெற்கு. அப்ப அந்த உத்தராயண காலம் என்று சொல்லக்கூடிய தை மாதம் முதல் தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆடி, இந்த 6 மாத காலங்கள் தேவர்களுக்கு உண்டான காலம். தேவர்கள்ல இறைவனை வழிபாடுக்கு, கோயில் கும்பாபிஷேகம் பண்றதுக்கு, மற்றும் நிறைய சுபகாரியங்கள், இறைவன் வழிபாடுக்கு உண்டான மாதங்கள் இந்த உத்தராயணம் விஷயம். அதே மாதிரி தட்சிணாயனம் என்று சொல்லக்கூடிய தட்சிணாயனத்துல ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, இந்த 6 மாதம் தட்சிணாயனம். இந்த தட்சிணாயனம் எதற்கு நல்லதுன்னு கேட்டால், பிதிர்காரியம் செய்யறதுக்கு, இறந்த மூதாதையர் வழிபாடு செய்யறதுக்கு இந்த தட்சிணாயனம் ரொம்ப விசேஷம். தேவர்களுக்கு உண்டான காலம் உத்தராயணம், பிதர்களுக்கு உண்டான காலம், சில தேவதைகளுக்கு உண்டான காலம், கிராம தெய்வங்களுக்கு உண்டான காலம் தட்சிணம். இந்த ஆடி அமாவாசையில பிதர்களுக்கு இறந்த மூதாதையருக்கு தர்ப்பணம் கொடுத்தால், திதி கொடுத்தால், இந்த 6 மாதமே கொடுத்த பலன் உண்டு. இந்த 6 மாதமே திதி கொடுத்த பலன் உண்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி மாதம் தான் சூரியனும் சந்திரனும் ஒரே நட்சத்திர கோட்டையில் இருக்கக்கூடிய காலத்தில், சூரியனும் சந்திரனும் ஒரே நட்சத்திரத்தில், பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய காலம் இந்த அமாவாசை வரும். அப்போ அந்த அமாவாசையில் 2 அமாவாசை உண்டு. சர்வ பித்ரு அமாவாசைன்னு பஞ்சாங்கத்தில் கேலண்டர் கொடுப்பாங்க. அப்பந்தான் அது எல்லாருக்கும் உண்டு. அது மாதிரி அமாவாசை 2 அமாவாசை சில பேருக்கு தெரிஞ்சுக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். 2 அமாவாசை என்னது அப்படின்னு கேட்டேன்னா, போதாயன அமாவாசைன்னு ஒன்று உண்டு, சர்வ அமாவாசை உண்டு. போதாயன அமாவாசைக்கு சில மாதங்களில் மட்டுமே வரும் சர்வ அமாவாசை. அப்போ இந்த ஆடி அமாவாசை இந்த வருடம், இந்த குரோதி வருடம் என்னைக்கு வருதுன்னு கேட்டீங்கன்னா, 4/8/2024 ஆடி மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை வருது. இந்த ஆடி அமாவாசை இந்த தரம் வரக்கூடியதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, பூச நட்சத்திரமும் சகுனி கரணமும் சேர்ந்து வருது. பூச நட்சத்திரமும் சகுனி கரணமும் சேர்ந்து வருது. எப்பவுமே அமாவாசை அன்னைக்கு ஒன்று கரணம், 2 கரணம் வரும். ஒன்று சகுனி கரணம் வரும், இல்லைன்னா நாகவ கரணம் வரும். இந்த சகுனி கரணங்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, சகுனி தெய்வம் உங்களுக்கு தெரியும், பஞ்சபாண்டம் இருக்கிறது கௌரவரில் சகுனி விளையாட்டு, சூதுல ஜெயிச்சுட்டேர் பஞ்சவலி, அவர் சகுனியில் பிறந்தவர். ஆனால் அவர் பேரே சகுனி. அப்போ இந்த அமாவாசை சகுனிகரத்தில் வர்றதுனால பூச நட்சத்திரனுடைய அதிதேவதை யாருன்னு கேட்டேன்னா சனி பகவான். அதே மாதிரி சகுனிகரணத்துக்கு உண்டான பறவை என்னன்னு காகம், அதை கூகம்னு போட்டிருப்பாங்க. அது காகம் வகை சார்ந்தது. அப்போ பொதுவாகவே பிதர்கள் நம்ம கும்பிட்டோம்னா எல்லாரும் காக்காக்கு சாதம் வச்சு வழிபாடு செய்யறது வைத்தியம் உண்டு. அதில் அந்த சகுனிகரணத்துடைய அதிதேவதையான கூகம் என்று சொல்லக்கூடிய காகம் இருக்கிறதுனால இந்த அமாவாசை ரொம்ப சிறப்பு. அப்போ இந்த அமாவாசையில் செய்யக்கூடிய திதி, இந்த ஆடி அமாவாசையில் செய்யக்கூடிய பலன்கள் முழுமையான பலன்கள் கொடுக்கும். அப்போ பிதர்களுக்கு நம்ம நம்மளை படைத்த, அதாவது நம் உடம்புல ஓடக்கூடிய ஜீன் பார்த்தீங்கன்னா 27 ஜீன், 27 வகையான மூதாதையருடைய 27 தலைமுறை, 10 தலைமுறை, 12 தலைமுறை, 5 தலைமுறை, நிறைய தலைமுறை சொல்றாங்க இல்லையா. நம்ம உடம்புல அறிவியல் ரீதியாக சொல்லப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு தலைமுறையுடைய ஜீனும் ஒவ்வொரு உறுப்பு. சில ஜீன் முடியா வரும், சில ஜீன் பல்லா இருக்கும், சில ஊர் நகமா இருக்கும், சிலது தோலா இருக்கும். அப்போ 27 தலைப்பு, சில ஜீன் ரத்தமா இருக்கும். அப்போ அந்த நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா தாதுக்களுக்கும் யாரு? நம்மளுடைய மூதாதையர். 27 தலைமுறையை குறிக்கிறது. அந்த 27 தலைமுறைக்கு உண்டான உடல், நமக்கு இந்த உயிர், பொருள், ஆவி எல்லாம் கொடுத்தது யாரு? நம்மளுடைய மூதாதையர். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தானாடாட்டம் தன் சதையாடும் பாங்க. இந்த சதையாடுன்னு சொல்லக்கூடிய பழக்கம் இருக்கு. அப்போ நம்மளுடைய நம்ம உடம்பு, உயிர் எல்லாம் கொடுத்தது யாரு? நம்மளுடைய அவங்களுக்கு ஒரு நன்றி கடனாகவும், அவங்களை திருப்திப்படுத்துறதுக்காகவும் சந்தோஷமுடைய செய்யக்கூடிய இந்த அமாவாசை திதி.
அப்போ ஆதி காலத்துல எப்படின்னு கேட்டீங்கன்னா இறை வழிபாடே கிடையாது. இந்தியாவிலும் சரி உலகள இந்து மத சாஸ்திரமா இறை வழிபாடு இருந்தது. முதல்ல மூலக்கடவுள் ஒருவராக இருந்தாலும் சவுத் சைட்லியாவுக்கும் தென்னிந்தியாவிலாகட்டும் முதல்ல என்ன இருந்தது, மூதாதையர் வழிபாடுன்னு ஒன்று வச்சிருந்தாங்க. என்னது மூதாதையர் வழிபாடு. அந்த மூதாதையர் வழி மனிதன் இயற்கையாக பார்த்தீங்கன்னா அருவியை கும்பிட்டா, கடலை கும்பிட்டா, நீரை கும்பிட்டா, பாம்பை கும்பிட்டா, மரத்தை கும்பிட்டான், பஞ்சபூதங்களை கும்பிட்டான். பஞ்சபூதங்கள் தான் அவனுக்கு வந்து தெய்வமாக. அவனுக்கு எதெல்லாம் கெடுதல் செஞ்சதோ, எதெல்லாம் நல்லது செய்கிறதோ, எதை வச்சு அவனுக்கு பயம் உருவாகுமோ, எதை வச்சு அவனுக்கு உயிர் அழியுமோ, அதனால பஞ்சபூதத்தையே நீரை கும்பிட்டான், நிலத்தை கும்பிட்டான், மரத்தை கும்பிட்டான், சர்ப்பம் பாம்பை கும்பிட்டான், வானத்தை கும்பிட்டான், பூமியை கும்பிட்டான். அப்போ பஞ்சபூதங்கள் தான் தெய்வம். அந்த பஞ்சபூதங்கள்லேயே ஒரு தெய்வமாக வச்சு ஒரு உருவமாக வைத்து யாருன்னா மூதாதையர் வழிபாடு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்பவும் நிறைய இடங்கள்ல இருக்கு. சமாதி வழிபாடு இப்போ உதாரணமாக நிறைய இடங்கள்ல வந்து இறைவனே ராஜாவுக்கு தர்ப்பணம் கொடுத்த இடம் உண்டு. இன்னும் இருக்கு. திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டத்தில் கரிவளம் வந்தநல்லூர். இந்த கரிவளம் வந்தநல்லூர் பாண்டியராஜ மன்னன் அந்த சுவாமிக்கு வந்து கோயில் கட்டி எழுப்பினார். இப்போ ராஜா சொப்பனத்தில் வந்து சொல்றாரு, ராஜா சொல்ல எனக்கு வாரிசு இல்லையே, எனக்கு யார் தர்ப்பணம் கொடுப்பான்னு கேட்குறார் ராஜா. கோயிலில் போய் சாமிகிட்ட வேண்டார். சாமி அவருடைய சொப்பனத்தில் போய், ஊர் மக்களுடைய முக்கியமான ஆள் சொப்பனத்தில் போய், இந்த ராஜாவுக்கு நான் தர்ப்பணம் கொடுப்பேன், நான் திதி கொடுப்பேன்னு சொல்லி இன்னும் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கரங்கோயில் அருகில் இருக்கக்கூடிய கரிவளம் வந்தநல்லூர் பால்வனநாத சுவாமி இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இறைவனே வந்து அந்த சிவாச்சாரியர் மூலமாக அந்த ராஜாவுக்கு இன்னும் தர்ப்பணம் கொடுத்து வருஷத்துல ஒரு நாள் நடக்கும். எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்து மத தர்மசாஸ்திரத்துல இறைவனை கும்பிடுறீங்களே கண்டிப்பா நீங்க பிதிரு வழிபாடு முக்கியம். திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, எல்லாமே சொல்லியிருக்காரு. பெரிய மகான்கள் சொல்ல எல்லாமே இறை வழிபாடு. இப்ப நம்ம இறைவனை கும்பிட்டாலும் எதுக்கு பெரியாள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறோம் இல்லையா? அதே மாதிரி சில பிரச்சனைகளை வந்து தெய்வங்கள் நமக்கு சரி பண்ணி கொடுக்கும், நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். சில பிரச்சனைகளை வந்து வித்தின் செகண்ட்ல பண்ணக்கூடிய வந்து பிதிர்கள். இப்போ உதாரணமா ஒரு விபத்து நடக்க போறது, விபத்து வந்து தெரியாம தடால் நடக்கிறதா, ஒரு வாகனத்திலயோ வெஹிக்கிளையோ நடந்தா போகும்போது ஆபத்து, பின்னாடி வந்து ஒரு முறை நம்ம படான்னு கீழே வளரோம், எங்கேயோ குவிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு உடனே நம்ம என்ன சொல்றோம், முருகா எல்லாம் அப்புறம் முதல்ல அம்மான்னு தான் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், அம்மா அழகுவோம். அம்மாங்கும் போதே எங்க வந்துடுறா, அங்க புதிர்கள் இறந்த ஆன்மாக்கள் அங்க வந்து நம்மளை காப்பாற்று. அப்போ நம்ம சட்டன் கீழே விழும்போதோ தள்ளி விடும்போதோ இந்த செகண்ட்ல நம்மளுடைய தடுமாறமா என்ன சொல்றோம், அம்மான்னு சொல்றோம். அம்மான்னு கூப்பிடும் போதே அம்மா யாரு, அவங்கள கூப்பிடுவாங்க. இறந்த ஆத்மாவை கூட அது நம்மளை நிறைய பேரை காப்பாற்றி விட்டுருக்கு.